போகலாமே, அந்த இடத்துல பெரிய இடத்துல கூப்பிடுறாங்கன்னு சொன்னார். அதெல்லாம் சொல்லாதீங்க. கர்த்தர் சொன்னால் போவோம். 650 இடத்துல நான் சொன்னேன். 650 இடத்துல ஒரு நாளைக்கு 3 நாள் கன்வென்ஷன் கொடுத்தா ஒரு வருஷத்துக்கே 365 நாள் தான். நான் என்ன செய்வது? 600 இடத்துக்கு கொடுத்தா அதுக்கு 1500 நாள்ல வேணும், 1800 நாள் வேணுமே. என்ன செய்வது? கூடுவாங்க, அங்கங்க கூடுவாங்க. அமெரிக்கா போகணும். எத்தனையோ பேர் ஊழியக்காரன், ஊழியத்துக்கு அபிஷேகம் வரும்போதே அவனுக்கு கனவே அமெரிக்கால தான் வரும். ஆண்டவரே என்னை மாத்திரம் எப்படியாவது கூடத்தில் அபிஷேகம் பண்ணி நான் அமெரிக்கா பார்த்ததே இல்லை ஆண்டவரே கேட்பான். ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுங்க, ஏதாவது 2 வரம் கூட ஆண்டவரே அமெரிக்கா போகணும்னு கேட்பான். கூப்பிடுறாங்க, 14 வருஷமா கூப்பிடுறாங்க. எனக்கு போக ஆசை இல்லையா? அதெல்லாம் பார்க்கணும் எனக்கு ஆசை இல்லையா? நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரை என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், பேசாம கம்முன்னு அமைதியாக என் பாதத்துல காத்துரு, ஜெபம் பண்ணி கொண்டே இரு. நான் உன்கிட்ட பேசணும், பேசிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரியும், நாங்கள் கூட்டத்துக்கு போனா எங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும் என்று எங்களுக்கு தெரியும். 600 இடத்துல நான் வந்து ஒரு 100 இடத்தை நான் ஒத்துக்கொண்டால் எனக்கு என்னுடைய களஞ்சியம் நிரம்பி வெளியே ஆரம்பித்து விடும். எனக்கு நல்லா தெரியும், ஊழியம் செய்தால் பரலோகத்துக்கு போய்விட முடியாது. நான் பிஸியா வேலை செய்வேன் என்பதற்காக கர்த்தனை பரலோகத்தில் கொண்டு வர மாட்டார். தேவனுடைய சித்தத்தை செய்யணும். ஒருவேளை சிறுசா இருக்கும், சின்ன வேலையா இருக்கும், தேவன் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமாய் மாறும்.